ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நேற்று பார்த்தீங்களா, டாடா மோட்டார்ஸ் கியூஎல் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட கியூஎல் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்லாம் எப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 25,000 புள்ளிகளை தாண்டி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ப்ரீவியஸ் க்ளோஸில் 25,010.90ல் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,810.60ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது 0.80% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.76% இன்னைக்கு டவுனு. அதாவது 81,246.18 புள்ளிகளில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுனு 0.20% டவுனு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கும் போது 51,450 புள்ளிகளில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி மிட் கேப் 100ம் இன்னைக்கு டவுனு 0.61% டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பல்காக யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையை தொட்டு இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதில்லை. எஃப்ஐ பார்த்தீங்களா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக வித்துட்டு தான் வந்தாங்க நம்ம மார்க்கெட்டில். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 1/8/2024 படி 2,089.28 கோடிக்கு ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐ பார்த்தீங்கன்னா -337.03 கோடிக்கு ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக நேற்று பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கியூஎல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் கியூஎல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 5,561 கோடிக்கு நெட் ப்ராஃபிட் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஜேஎல்ஆர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் அதாவது இப்போ 7.3 பில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஐடி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 8.9% டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதாவது 30 புள்ளிகள் அப் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். 5,566 கோடிக்கு நெட் ப்ராஃபிட் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3,203 கோடி தான் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஏப்ரல் டு ஜூன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரில் 1,01,528 கோடியாக இருந்தது போன இயரில் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் 1,07,316 கோடிக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் லாபத்தை காட்டியிருக்காங்க. மணி கண்ட்ரோலில் 6 ப்ரோக்கரேஜ் எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 5,149 வரைக்கும் போகலான்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்டிமேட்டை விட டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல லாபத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதாவது 5,566 கோடிக்கு நெட் ப்ராஃபிட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,09 கோடிக்கு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரெவன்யூ வந்தது பார்த்தீங்கன்னா 1,07,316 கோடிக்கு ரெவன்யூ காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ரெவன்யூ நல்ல நெட் ப்ராஃபிட்டும் நல்ல ரிசல்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் 1.21% டிக்ளைன் ஆயிடுச்சு. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா போன இயரோட 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 15,785 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா போன இயரில் 12.9% இருந்தது. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 14.6% டெலிவரி பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆகி 15,785 கோடியாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் ரிசல்ட்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில். அதாவது யூஎஸ் டாலர் படி பார்த்தீங்கன்னா 7.3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஐடி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 8.9% வந்து காட்டியிருக்காங்க. அதாவது 30 புள்ளிகள் மேலே அப் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் அண்ட் காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால ஜேஎல்ஆரோட ரெவன்யூ வந்து 5.4% வந்து இன்க்ரீஸ் ஆனதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 17,800 கோடியா வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. இபிஐடி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 240 புள்ளிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 8.9% வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7.7% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் எபிட்டா பார்த்தீங்கன்னா 5.8% வந்து எக்ஸ்பேண்டட் ஆயிருக்கு. அதாவது 50 புள்ளிகள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இதுக்கு நான் இந்த ரெவன்யூ பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெவன்யூ வந்து கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆனதுனால பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெவன்யூ வந்து ஃபால் ஆயிருக்கதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட டீமர்ஜர் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து 12லேருந்து 15 மாதத்துக்குள்ளார இந்த ப்ராசஸ் வந்து முடிவடையலான்னு கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஃபைனான்ஸ் வித் டாடா கேபிட்டலோட மெர்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 12 மாதத்துக்குள்ளார முடிவடையலான்னு கம்பெனி தரப்பில் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3.84% வந்து டவுன் ஆகி நாங்கள் வீடியோ எடுக்கும்போது 1100.50 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 1144.40 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் கொடுத்துமே டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 4% கிட்ட டவுன் ஆகிருக்கு. எதனாலனா டாடா மோட்டார்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நல்லா ஏறிடுச்சு. அதனால ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதனால இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இறக்கியிருக்காங்க. அடுத்ததாக ஐடிசியோட கியூஎல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,917 கோடியாக வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து மார்க்கெட்டில் எஸ்டிமேட் பண்ண அளவு வந்து கியூஎல் ரிசல்ட் வந்து தரலை. அவ்வளோவா ஐடிசி ரிசல்ட் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடிசியோட நெட் ப்ராஃபிட்டு போன இயரில் 4,903 கோடியாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 4,917 கோடி வந்து காட்டியிருக்காங்க. மணி கண்ட்ரோல் புரோக்கரேஜ் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட நெட் ப்ராஃபிட் வந்து 5,137 கோடியாக வந்து காட்டுவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து 4,917 கோடி தான் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 17,171 கோடியாக வந்து காட்டுவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. ரெவன்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டரோட 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 16,995 கோடியா வந்து போன குவார்ட்டர்ல இருந்துச்சு. இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 18,220 கோடியா வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் மார்க்கெட் எஸ்டிமேட் கொடுத்த அளவுக்கு வந்து ஐடிசியோட ரிசல்ட் வந்து அவ்வளோவா கொடுக்கல. எஃப்எம்சிஜியில் எபிட்டாவோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 25 புள்ளிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன இயரில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியோட பிஸ்னஸ் க்ரோத் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதாவது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 5,491 கோடி வந்து போன இயரில் வந்து காட்டியிருந்தாங்க. சிகரெட் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,918 கோடியாக வந்து காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோட்டல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 666 கோடி வந்து க்ரோத் ஆயிருக்கதாகவும் அதாவது 10.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 11.5% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 6,973
கோடி வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 22.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடிசியோட பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6.8% வந்து டிக்ளைன் ஆகி 1977 கோடியா வந்து காட்டியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்ல சைனீஸோட சப்ளைஸ் வந்து லோ பிரைசஸா இருந்ததுனால இந்த டிக்ளைன் ஆயிருக்கதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.05% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 493.70 க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால எல்லா ஸ்டாக்குமே கீழே விழுந்துட்டு தான் இருக்கு.